1727 வருஷம் மதுரையில விஜயரங்க சொக்கநாதர் அப்படிங்கிற ஒரு நாயக்க மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அப்போ மதுரையோட வடக்கு பகுதியில பயங்கரமான புலி ஒண்ணு பதுங்கி இருந்துச்சு. அந்த புலி ஏற்கனவே மனித ரத்தத்தை ருசி பார்த்திருந்ததுனால அந்த வழியா போற வர ஒவ்வொருத்தரையும் அழிச்சு கொண்டுகிட்டே வந்துச்சு. ஆங்கிலேயர்கள இருந்து பல பேரு கூட்டமா துப்பாக்கிகளோட அந்த புலிய வேட்டையாட போயும் ஒருத்தரால கூட அந்த புலி கிட்ட கூட நெருங்க முடியல. உயிர் பலிகள் அதிகமாகிட்டே போனதால இந்த ஒரு புலியை கொல்றவங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்படுது. அப்படியும் யாரும் முன்வராதனால 72 பாளையக்காரர்களுக்கும் ஒரு ஓலை அனுப்பப்படுது. அப்படி அந்த ஓலையில என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்னா, வீரமுள்ள ஆண்மகன் யாராச்சும் உங்க பாளையத்துல இருந்தாங்க அப்படின்னா இந்த புலியை அடக்கி காமிக்கவும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அத படிச்சதும் எல்லா பாளையக்காரர்களும் தூக்கி கிடப்புல போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒரே ஒரு பாளையக்காரர் மட்டும் அந்த ஓலையை எடுத்துக்கிட்டு மதுரையை நோக்கி தனி ஒரு ஆளா புறப்படுறாரு. நேரா புலி பதுங்கி இருக்கிறதா சொல்லப்பட்ட அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போறாரு. அந்த 6 அடி உயரம் கொண்ட எதற்கும் அஞ்சா மாவீரன். வழக்கம் போல பலியாக ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சதும் நேரா புலி அவர் மேல பாயுது. முதல் பாய்ச்சலை எதிர்க்காத அந்த மாவீரன் தரையில விழுறாரு. ஆனா 2வது பாய்ச்சலை எதிர்நோக்கி பாய்ந்து தன்னோட கத்தியால அந்த புலியோட வயிற்றை கீறாரு. வலி தாங்காம கீழே விழுந்த அந்த புலிய ஒரு கல்லால அடிச்சு கொல்றாரு. ரத்தம் சொட்ட சொட்ட அந்த புலியோட உடம்பை எடுத்துக்கிட்டு மதுரை அரண்மனைக்குள்ள நுழையிறாரு. அது வரைக்கும் புலி வேட்டை அப்படிங்கிற பேர்ல பெரும் படைய திரட்டி காட்டுக்குள்ள நாள் கணக்கா சுத்தி தெரிஞ்சவங்களை மட்டுமே பார்த்திருந்த அந்த நாட்டு மக்கள் இப்படி ஒரு வீரனை பார்த்ததும் நடுநடுங்கி போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தனி ஒரு ஆளா போய் புலிய கொன்ன அந்த மாவீரனோட புகழ் 72 பாளையங்களையும் தாண்டி பரவ ஆரம்பிக்குது. தன் கண்களை தன்னாலேயே நம்ப முடியாத மதுரை மன்னரும் அந்த மாவீரனுக்கு வடக்கத்தான் புலிதேவன் அப்படிங்கிற மாபெரும் பட்டத்தை வழங்குறாரு. இவரை பத்தி எந்த ஒரு சினிமாவும் வந்ததும் இல்ல, இனி வரப்போவதும் இல்ல. மறைக்கப்பட்ட மாவீரர்களின் சரித்திரத்தை பத்தி ஒரு புத்தகம் இருந்துச்சு அப்படின்னா அதன் முதல் பக்கம் இவர்தான். பாகுபலி போன்ற கற்பனை கதையை பார்த்து மெய்சிலிர்த்து போற நமக்கு இந்த மாவீரனை பத்தி தெரிஞ்சுக்க கூட நேரம் இல்ல. ஆங்கிலேயர்கள் இவரை பார்த்து பயந்து, சரி கப்பம் தான் கட்ட மாட்ட, ஒரு பிடி நெல்லாவது குடு, உன் பக்கமே வரமாட்டோம் அப்படின்னு கேட்டும் கூட உதவின்னு கேட்டா உயிரையும் கொடுப்பேன், ஆனா கப்பம்னு கேட்டா ஒரு மணி நெல் கூட கட்ட முடியாதுன்னு சொல்லி அந்த ஊருக்கே நெற்கட்டான் செவ்வல் அப்படின்னு பேரை வாங்கி கொடுத்த இந்த மாவீரனை பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? பேருக்கு ஏற்றார் போல ஒரு புலியாகவே வாழ்ந்து மரணத்தின் போது கூட யமனை வென்ற இந்த மாவீரனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மதுரையில நாயக்க மன்னர்களோட ஆட்சி 1529 இருந்து 1736 வரைக்கும் நடந்துச்சு. இந்த நாயக்க மன்னர்கள்ல முதல் மன்னரா நம்ம மண்ணுல ஆட்சி புரிஞ்சவரு விஸ்வநாத நாயக்கர். இவருடைய ஆட்சி காலத்துலதான் பாண்டிய நாடு 72 பாளையங்களா பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையத்துக்கும் ஒரு மன்னர் நியமிக்கப்பட்டு அவங்களுக்கு அந்தந்த பாளையங்களுக்கு உட்பட்ட அதிகாரங்களும் வழங்கப்பட்டுச்சு. ஏன் இந்த மாதிரி பாளையங்களா பிரிச்சாங்க அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் பாண்டிய வம்சத்தினர் திரும்பவும் படைய திருட்டி நாயக்கர்கள் கிட்ட இருந்து ஆட்சியை பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதனாலேயே யாரையெல்லாம் இந்த பாளையங்களுக்கு அரசரா நியமிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய திட்டம் போட்டுதான் இது செயல்படுத்தப்பட்டுச்சு. குறிப்பா மதுரை, திருச்சி, கொங்குநாடு பகுதிகளில் தெலுங்கர்கள் தான் நியமிக்கப்பட்டாங்க. திருநெல்வேலி சீமையில மட்டும்தான் பெரும்பாலும் தமிழர்கள் நியமிக்கப்பட்டாங்க. கூடவே அங்கங்க கொஞ்சம் பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவங்களும் நியமிக்கப்பட்டாங்க. இப்படி அதிகார வரம்ப பிரிச்சு கொடுத்ததால மக்கள் எதிர்ப்பும் நாளடிவில் குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் பிற்காலத்துல வந்த நாயக்க மன்னர்களோட ஆட்சி பலவீனமாகிட்டே வந்துச்சு. இதனால அது வரைக்கும் ஒரு அளவுக்கு சுய அதிகாரம் பெற்றிருந்த பாளையக்காரர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாயக்க மன்னர்களோட கட்டுப்பாட்டுல இருந்து விலகிட்டே வந்தாங்க. அப்பேற்பட்ட பாளையங்கள்ல ஒண்ணுதான் இந்த நெற்கட்டான் செவ்வல். நம்ம இந்திய விடுதலை போருக்கான முதல் குரல் இந்த பாளையத்துல இருந்துதான் எழுப்பப்பட்டுச்சு. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் தான்
பூலித்தேவர் என்கிற அந்த மாவீரன். இவரு 1715 வருஷம் செப்டம்பர் 1ஆம் தேதி சித்திரபுத்திர தேவருக்கும் சிவஞான நாச்சியாருக்கும் மகனா பிறக்கிறாரு. இவரோட இயற்பெயர் காத்தப்ப பூலித்தேவர். இவர் பிறந்தப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் அத ஒரு பெரும் திருவிழாவாவே கொண்டாடினாங்க. அதுக்கு காரணம் இவரோட தந்தையோட நல்லாட்சி தான். கிட்டத்தட்ட 63 வருடங்கள் மக்களுக்கு எந்த ஒரு மனக்குறையும் ஏற்படாத வகையில ரொம்பவே சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்தவர் தான் இந்த சித்திரபுத்திர தேவர். இதனாலேயே நாட்டு மக்கள் கிட்ட மட்டும் இல்லாம சக பாளையக்காரர்கள் மத்தியிலையும் இவருக்கு ரொம்பவே செல்வாக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் பூலித்தேவர் வளர்க்கப்படுறாரு. சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய முன்னோர்களோட வீர வரலாறுகளை கேட்டே வளர ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இறை உணர்வும் இவருக்கு ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. இதனாலேயே பூலித்தேவருக்கு நாமும் நம்ம முன்னோர்களை மாதிரி புகழ் பெற்ற வீரனா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அந்த பிஞ்சு மனசுலயே ஆழமா பதிய ஆரம்பிச்சிருச்சு. பூலித்தேவருக்கு 6 வயசானதும் அவருக்கு முறைப்படி கல்வி ஆரம்பிக்கப்படுது. கொஞ்ச நாள்லயே சகல இலக்கண நூல்களையும் கற்று தானே கவிதை எழுதுற அளவுக்கு திறன் பெறாரு. சரியா 12 வயசானதும் அவருக்கு போர் பயிற்சி தொடங்கப்படுது. போர் பயிற்சினா சும்மா இல்லைங்க. குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், மல்யுத்தம், வாழ்வீச்சு, வேலெய்தல், அம்பு எய்தல், சிலம்பு வரிசைகள், கவன் எறிதல், வள்ளியம் எறிதல்ல இருந்து சுருள் பட்டா சுழற்றுதல் வரைக்கும் அனைத்து கலைகளையும் 10 மாசத்திலேயே கத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல அச்சுறுத்தலா விளங்கின பல புலிகளை தனி ஒரு ஆளா போய் வேட்டையாடினால இவரை எல்லாரும் புலித்தேவர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இவரோட இந்த வயதுக்கு மிஞ்சிய திறமையை பார்த்து இவரோட பெற்றோர்கள் ரொம்பவே துணிஞ்சு 12 வயசா இருக்கும் போதே இவருக்கு அரசனா பட்டம் சுட்டுறாங்க. ஆனா அந்த முடிவை மக்கள் எல்லாரும் ஒரு மனதா ஏற்று ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. காரணம் அந்த பகுதியில இவரோட தந்தை தீர்த்து வைக்க முடியாத பல பிரச்சனைகளை கூட ரொம்ப எளிய வகையில ஆட்சிக்கு வந்த சில வாரங்களையே பூலித்தேவர் தீர்த்து வச்சாரு. இந்த சமயத்துல தான் பூலித்தேவருக்கு வரன் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வீரத்தையே தன் முதல் மனைவியா நினைச்சுக்கிட்டு இருந்த பூலித்தேவருக்கு எத்தனையோ வரன்களை பார்த்தும் திருமணத்துக்கு அவர் சம்மதிக்கவே இல்ல. அப்போதான் அவரோட பார்வை கயல்கண்ணி என்கிற லட்சுமி நாச்சியார் மேல விழுந்துச்சு. இந்த கயல்கண்ணி ஒரு அழகி மட்டும் இல்ல, எல்லா வீர விளையாட்டுகளையும் நம்ம நாட்டிலேயே சிறந்து விளங்கின ஒருத்தங்க. இதனாலேயே பூலித்தேவர் தன்னோட மனச இந்த வீர மங்கை கிட்ட பறி கொடுக்கிறாரு. இவங்க திருமணம் சிறப்பா நடக்குது. 2 மகன்களும் ஒரு மகளும் பிறக்கிறாங்க. கயல்கண்ணியோட சகோதரனான சவணத்தேவர் பூலித்தேவருக்கு கடைசி வரைக்கும் உறுதுணையா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியும் ஏற்கிறாரு. இப்படி சந்தோஷமா நகர்ந்துட்டு இருந்த இவரோட ஆட்சி முதல் சவாலை சந்திக்கும் அந்த ஒரு நேரம் வந்துச்சு. பூலித்தேவருக்கு 18 வயசா இருக்கும் போது கிழக்கு பாளையங்கள்ல நடந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக வெளியூர் போறாரு. அந்த நேரம் பார்த்து நெற்கட்டான் சேவலுக்குள்ள நுழைஞ்சு சிவகிரி பாளையத்து அரசன் ஊர்ல உள்ள எல்லா கால்நடைகளையும் கவர்ந்துட்டு போயிடுறான். அந்த காலத்து போர் முறைகள்ல எதிரி நாட்டு கால்நடைகளை கடத்திட்டு போறதுதான் போர் அறிவிப்புக்கான முதல் கட்டம். சோ சின்ன பையன் தானே, என்ன பெருசா பண்ணிட முடியும் அப்படின்னு இந்த சிவகிரி பாளையத்தரசன் இந்த ஒரு காரியத்தை செஞ்சான். ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பூலித்தேவர் ஒரு 150 பேர் கொண்ட படையோட போய் சிவகிரிக்குள்ள ஒரு பெரிய தாக்குதலை நடத்துறாரு. தாக்குதல் தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே அதை எதிர்கொள்ள முடியாம எதிரிகள் உள்வாங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில வெற்றிகரமா அனைத்து கால்நடைகளையும் பத்திரமா மீட்டு கூட்டிட்டு வராரு பூலித்தேவர். இப்படி பூலித்தேவர் களம் கண்ட முதல் போரே அபார வெற்றியை மட்டும் இல்லாம அவருக்கு பல போர் நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்துச்சு. பின்னர் நாட்டு மக்கள் நலன்லயே கண்ணும் கருத்துமா செயல்பட்டு வந்த பூலித்தேவரோட கவனம் இன்னொரு விஷயத்து மேல விழ ஆரம்பிச்சது. நாயக்க மன்னர்களோட ஆட்சி சரிஞ்சுகிட்டே வர்றதையும் ஆற்காட்டு நவாபோட அத்துமீறல்களையும் ஆங்கிலேயர்களோட வருகைன்னு பல ஆட்சி மாற்றங்கள் நடந்துகிட்டே வர்றத பூலித்தேவர் கவனிக்கிறாரு. இந்த மாதிரி பெரிய அளவுல நடக்கிற ஆட்சி மாற்றங்கள் சிறிய பாளையத்தரசர்களுக்கு ஆபத்தா மாறும்னு அப்பவே தொலைநோக்கு பார்வையோட கணிச்சாரு பூலித்தேவர்.
இதன் தொடர்ச்சியா 72 பாளையக்காரர்களையும் கூப்பிட்டு வரவிருக்கும் ஆபத்தை பற்றியும் பாளையக்காரர்கள் ஒற்றுமையா இருக்க வேண்டியதின் அவசியத்தை பற்றியும் எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல அது வரைக்கும் யோசிச்சு கூட பார்த்திருக்காத மத்த பாளையத்துக்காரர்களுக்கு இந்த கருத்து புதுசாவும் அதே நேரத்துல தவிர்க்க முடியாததுமா இருந்துச்சு. தங்களோட ஆட்சி என்னைக்கும் பறிபோக கூடாது, அதே நேரத்துல நம்ம தாய் நாடும் அந்நியர் வசம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பூலித்தேவர் எடுத்த இந்த மாபெரும் முயற்சி எல்லாருக்குமே சரின்னு படுது. சோ பூலித்தேவரோட திட்டப்படியே அனைத்து பாளையக்காரர்களும் நாயக்கர் ஆட்சிக்கு சரியா கப்பம் கட்டாம இப்போ அப்போன்னு தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே பலவீனமா இருந்த நாயக்கர்களோட ஆட்சி இந்த சமயத்துல முகமதியர்கள் கைவசம் போகுது. ஆனா ஆர்காட் நவாபுக்கும் இன்னொரு முகமதிய அரசருக்கும் ஏற்பட்ட பூசலால 2 பேரும் தனித்தனியா கப்பம் வசூலிக்க ட்ரை பண்றாங்க. இந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையை பயன்படுத்தி எல்லா பாளையக்காரர்களும் ஒட்டுமொத்தமா கப்பம் கட்டுறதையே முழுசா நிறுத்திடுறாங்க. இத எதிர்பார்க்காத ஆர்காட் நவாபு ஆங்கிலேயர்கள் கிட்ட உதவி கேட்கிறான். இந்த 2 பேருக்கும் நடந்த ஒப்பந்தப்படி வரி வசூலிக்கிற உரிமை ஆங்கிலேயர்கள் கிட்டயே ஒப்படைக்கப்படுது. அன்னையில இருந்துதான் ஆங்கிலேயர்கள் இந்திய மன்னர்களோட நேரடியா போரிட ஆரம்பிக்கிறாங்க. 1755 வருஷம் பாளையக்காரர்கள் கப்பம் கட்டாததால கர்னல் ஹெரான் தலைமையில ஒரு கும்பனி படையும் ஆர்காட் நவாபோட அண்ணன் மாபூஸ் கான் தலைமையில நவாப் படையும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறாங்க. அது வரைக்கும் பேச்சளவுல இருந்த பாளையக்காரர்களோட ஒற்றுமை போர்னு சொன்ன உடனே உடைஞ்சு சுக்குநூறு ஆகுது. ஒவ்வொரு பாளையக்காரனும் இந்த படைய பார்த்ததும் வெள்ளை கொடிய காட்டி கப்பம் கட்ட ஆரம்பிச்சாங்க. வந்த வேலை ஈஸியா நடக்கிறத கவனிச்ச கர்னல் ஹெரானும் மாபூஸ் கானும் தனித்தனியா ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு போய் போர் செய்ய முடிவு செய்யறாங்க. ஆனா விதி துரதிர்ஷ்டவசமா நம்ம மாபூஸ் கான் முதல்ல போர் செய்ய யதார்த்தமா கால் வச்ச அந்த ஒரு பாளையம் தான் நெற்கட்டான் செவ்வல். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இத நீங்க கற்பனைன்னு நினைச்சுக்கலாம், இல்லாட்டி மிகைப்படுத்தப்பட்டதுன்னு கூட நினைச்சுக்கலாம். ஆனா உண்மையா நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, நெற்கட்டான் செவ்வல் எல்லைக்குள்ள கால் வச்ச சரியா 10வது நிமிஷம் மாபூஸ் கானும் அவனோட படைகளும் குத்துயிரும் கொலை உயிருமா அடிச்சு விரட்டப்படுறாங்க. இந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியாத மாபூஸ் கான் கர்னல் ஹெரானுக்கு செய்தி அனுப்பி உடனே புறப்பட்டு வர சொல்றான். அடுத்த 2-3 நாள்லயே கர்னல் ஹெரானும் தன் படையோட அந்த இடத்துக்கு வராரு. 2 பேரும் பீரங்கிகள், துப்பாக்கிகள், வெடிமருந்துகள் கொண்ட ஒரு பெரும் படையை கொண்டு நெற்கட்டான் செவ்வலை சுத்தி வளைக்கிறாங்க. உடனே கர்னல் ஹெரான் பூலித்தேவருக்கு ஒரு செய்தி அனுப்புறான். அது என்னன்னா, ஒழுங்கா கப்பம் கட்டிட்டு போயிட்டே இரு, அப்படி இல்லாட்டி நாங்க தென்மலையில கூடாரம் ஒண்ணு போட்டு அதுக்குள்ள ஆர்காடு நவாபோட போர்வால், சொந்த குதிரை, போர் முரசு அப்படிங்கிற 3 விஷயங்களை வச்சிருக்கோம். நீ ஒரு தைரியமான ஆண் மகனா இருந்தா இந்த 3 மேலையும் கை வச்சுக்கிட்டு உயிரோட வெளியே போய் காட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் வரண்டா போருக்கு அப்படின்னு அந்த செய்தியில எழுதிருந்துச்சு. இந்த செய்தியை படிச்சதும் பூலித்தேவர் சிரிக்கிறாரு. இதுக்கு எதுக்கு நான் வரணும், என் வலதுகரமே போதும் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை செய்யறதுக்காக ஒருத்தரை அனுப்புறாரு. அவர்தான் ஒண்டி வீரன். எந்த ஒரு மிகப்பெரிய படையா இருந்தாலும் சரி, பேரு கேட்டார் போல தனி ஒரு ஆளா போய் எதிரிகள் கிட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்சு அவங்கள துவம்சம் செய்யக்கூடிய ஒரு மாவீரன் தான் இந்த ஒண்டி வீரன். சோ அன்னைக்கு இரவு இவரு தென்மலைக்கு போறாரு. அங்க இருந்த பெரும் படையோட கண்ணுல மண்ணை தூவிட்டு அங்க முகாம் கீழே ஒரு பள்ளத்துக்கு கீழே படுத்து பதுங்கிக்கிறாரு. தன்னை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக கீழே கிடந்த காஞ்ச இலைகளை வச்சு தன்னைத்தானே மறைச்சுக்கிறாரு. எல்லாரும் தூங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒண்டி வீரன் பக்கத்துல திடீர்னு சில வீரர்கள் குதிரைகளோட வராங்க. இப்படி வந்த வீரர்கள் எல்லாம் ஒரு கடைப்பாறை சைஸ் கம்பி எடுத்து அதை ஓங்கி பூமியில குத்தி நட்டு வச்சு அதன் மேல குதிரைகளை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு வீரன் செய்யும் போது அந்த கம்பி சரியா கீழே படுத்திருந்த ஒண்டி வீரனோட இடது கைய தொலைச்சுக்கிட்டு பூமிக்குள்ள போகுது. நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன ஊசி குத்துனாலே தாங்க முடியாது. ஆனா அவ்வளவு பெரிய இரும்பு கம்பி தொலைச்சும் பல்ல கடிச்சுக்கிட்டு வலிய பொறுத்து சத்தம் போடாம படுத்திருந்தாரு ஒண்டி வீரன். அந்த கம்பியிலையும் குதிரைய கட்டிக்கிட்டு முகாம்குள்ள நுழைறாங்க அந்த வீரர்கள். அவங்க நகர்ந்ததும் ஒண்டி வீரன் மாட்டிக்கிட்ட தன்னோட கைய அசைச்சு பாக்குறாரு. ஆனா அந்த கம்பி கைய தொலைச்சுக்கிட்டு பூமிக்குள்ள நல்ல ஆழமா ஊடுருவி இருக்கிறத கவனிக்கிறாரு. அவரு கொஞ்சம் கைய அசைச்சாலும் அந்த குதிரை மிரள்றதையும் பாக்குறாரு. சோ இப்போ அந்த கம்பிய அசைச்சா கண்டிப்பா குதிரை சத்தம் கேட்டு வீரர்கள் எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. அப்புறம் செய்ய வந்த காரியமும் கெட்டு போயிரும். இதனால தன்னோட வலது கையால வாளை எடுத்து அவரோட இடது கையில
இடது கை மணிக்கட்டை வெட்டி துண்டாக்குறாரு. வலிய பொறுத்துக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பீரங்கி கிட்ட போய் சத்தம் வராம அதை எதிரிகள் முகாம நோக்கி திருப்பி வச்சு 2 நிமிஷத்துல வெடிக்க வைக்கிறாரு. அடுத்த நொடி எல்லாமே தரைமட்டமாகி முகாம்ல இருந்த எல்லா வீரர்களும் இறந்து போறாங்க. தூரத்துல இருந்த மத்த வீரர்கள் ஓடி வரதுக்குள்ள கூடாரத்துக்குள்ள இருந்து நவாபோட முரசு வாள் எடுத்துக்கிட்டு நவாபோட குதிரையிலேயே ஏறி தப்பிக்கிறாரு அந்த மாவீரன். அவர் போகும்போது சத்தமா சொன்ன அந்த ஒரு வாக்கியம் மட்டும் உயிர் பிழைச்ச மத்த ஆங்கிலேயர்கள் காதுல இடியா ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, இது பூலித்தேவர் பூமிடா அப்படிங்கிற வீர முழக்கம் தான்.